நம்ம வாழ்க்கையை நாமே கெடுக்குற 4 விஷயங்கள் என்னன்னு தெரியுமா? அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். குறள் 35. அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல் நான்கும். இழுக்கா இயன்றது அறம். தமிழ் பொருள். பொறாமை, அளவில்லாத ஆசை, கோபம், காயப்படுத்தும் சொற்கள் இந்த 4ஐயும் தவிர்த்து வாழ்வதே அறம். எளிய விளக்கம். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வெளியிலிருந்து வருவதில்லை. அது நம்ம உள்ளிருந்துதான் உருவாகிறது. அழுக்காறு பிறரை பார்த்து பொறாமை கொள்வது. அவா அடங்காத ஆசை. வெகுளி சீக்கிரம் கோபப்படுவது. இன்னாச்சொல் பிறரை காயப்படுத்தும் வார்த்தைகள். இந்த 4 குணங்களும் இருந்தால் மன அமைதி கெடும். இவைகளை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கை நன்றாக மாறும். உதாரண கதை. ஒரு கிராமத்தில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவர் எப்போதும் மற்றவரை பார்த்து பொறாமைப்பட்டார். மற்றவர் அமைதியாக தன் வேலையை செய்து கொண்டிருந்தார். ஒருநாள் பொறாமை கொண்ட நண்பர் மற்றவருக்கு தீங்கு செய்ய முயன்றார். ஆனால் அது திரும்பி அவருக்கே பிரச்சனையாக மாறியது. இந்தக் கதையின் பொருள். நாம் பிறருக்கு தீங்கு நினைத்தால் அதே தீங்கு நமக்கே திரும்பி வரும். ஊக்கவுரை. உன்னை நீ கட்டுப்படுத்தினால் வாழ்க்கையை நீ கட்டுப்படுத்த முடியும். நிஜ வாழ்க்கை சம்பவம். ஒரு அலுவலகத்தில் 2 பணியாளர்கள் வேலை பார்த்தனர். ஒருவர் மற்றவரை பார்த்து பொறாமைப்பட்டு எப்போதும் குறை கூறிக் கொண்டிருந்தார். இதனால் அவர் தனது வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. மற்றவர் அமைதியாக உழைத்து முன்னேறினார். காலம் வந்தபோது பதவி உயர்வு யாருக்கு கிடைத்தது? அமைதியாக உழைத்தவருக்கே. நகைச்சுவை உதாரண கதை. ஒரு நண்பர் டயட் தொடங்கினார். அவர் நன்றாக கட்டுப்பாட்டுடன் இருந்தார். ஆனால் நண்பன் ஒருவர் பிஸா சாப்பிடுவதைக் கண்டதும் ஆசை வந்தது. அதற்குப் பிறகு இன்று மட்டும் என்று சாப்பிட்டார். அதன் பிறகு டயட் முற்றிலும் கலைந்தது. கதையின் சின்ன பொருள். சிறிய ஆசைகள் கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்துவது முக்கியம். மீண்டும் குறள். அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல் நான்கும். இழுக்கா இயன்றது அறம். தமிழ் பொருள். மீண்டும். பொறாமை, ஆசை, கோபம், கெட்ட சொல் இவற்றை தவிர்ப்பதே நல்ல வாழ்க்கை. அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்.